சாமி பச்சை குத்துறது சாமி நரி உம்ப சாமி நரி உம்பரியா அண்டுண்டே புட்டாமா சாமி பச்சை குத்துறது நரி கும்ப சாமி சாமி வணக்கம் சாமி நரி கொம்பா ஆமா சாமி நரி கொம்பு சாமி வேற மாதிரி கேக்குது எங்களுக்கு ஐயா நாங்க அப்பலாம் தப்பாலாம் பேச மாட்டோம் சாமி நரி கொம்பு சாமி நரி கொம்பு தெரியுமா சாமி எல்லாருக்கும் வணக்கம் சாமி வணக்கம் வணக்கம் பெட்டி சுரேஷ் அண்ணா ஆமா ஆமா சாமி உங்க பாட்டு ரொம்ப பிடிக்கும் சாமி ஆமா சாமி கண்ணண்ணா தங்கண்ணா நல்லா இருக்கா சாமி என்ன சாமி ஊருக்கு திருவிழாக்கு வருவேன் சாமி ஆனா உங்களை பார்க்க மாட்டேன் நான் அங்கிட்டு நம்ம குப்பி அங்கிட்டு பலூன் கடை போட்டிருக்கேன் ஆமா பொம்மை எல்லாம் போட்டிருக்கேன் சாமி நான் அங்கிட்டு பாய விரிச்சு அது பச்சை குத்துருவேன் சாமி இன்னைக்கு தான் சாமி உங்களை மேடையில சந்திக்கிறது பாக்கியம் கிடைச்சிருக்கு ஆமா நம்ம ஊர் சிவகங்கை மாவட்டம் சாமி பையூர் ஆமா காஞ்சரங்குளத்துல திருவிழான்னு சொன்னிச்சு சாமி ஆமா அதனால நம்ம குப்பி அங்கிட்டு தான் பாத்துக்கிட்டு இருக்கு ஆமா பச்சை குத்துறது அண்டுருண்டை புட்டமா ஆமா இது நரிக்கும்பு சாமி அது வச்சிருக்கேன் சாமி இங்க கேட்டீங்களே நரி இல்ல சாமி உள்ள ட்ரவுசர் பையில வச்சிருக்கீங்களா அது உள்ள கிடக்கு சாமி இங்கிட்டு ஒதுங்கி போய் கிடக்கு ஆனா ரொம்ப கொண்டு வரேன் சாமி ரெண்டே தான் கொண்டுருவேன் ரெண்டே தான் ஒரு நாளைக்கு 2 பீஸ் தான் விற்பேன் ஆஹா 2 பீஸ் விச்சாலும் நல்ல யோகம் உள்ளவங்களுக்கு 2 பீஸ் வித்தா உங்களுக்கு யோகம் ஆமா பச்சை குத்துறது எல்லாம் பெரிய ஸ்பெஷாலிட்டி சாமி என்ன சொல்றீங்க அம்மா சும்மாவா சாதாரண நாள்லாம் கிடையாது சாமி சினிமா படத்துல நடிக்குது வர நயன்தாரா அந்த குண்டிக்கு பின்னாடி ஒரு பாப்பத்தி மாதிரி பட்டர்பிள்ளை மாதிரி கண்ண போட்டுருக்கும் பாரு பிள்ளா படத்துல ஏனே நமக்கு குஞ்சில குத்தணுமே குஞ்சில இதே நெஞ்சில பச்சை குத்தணுமே அந்த நயன்தாராவுக்கு குத்துனதே நான் தான் எங்க குண்டிலையா உங்களுக்குள்ள இடுப்புக்கு மேல இருக்கும்ல முதுகு தண்டுலையா அது ஒரு இன்சியல் மாதிரி போட்டுருக்கும் பாரு நான் குத்துனது இங்க வாரியா தமனா இருக்கு பாரு தமனாவுக்கு இங்க பொரடியில ஒண்ணு சிம்பிள் போட்டுருக்கும் பாரு அது நீங்க தானா நான் குத்துனது சும்மா சாதர் நல்லா கிடையாது அதானே ஸ்பெஷலிஸ்ட் பச்சை குத்துறது இல்லைன்னா வர முடியுமா இங்க ஆமாங்களா சாமி வணக்கம் சாமி வணக்கம் வணக்கம் சாமி வணக்கம் காஞ்சரங்குளத்துல திருவிழா சொன்னிச்சு சாமி சரி ஆமா பச்சை குத்துறதுக்கு அங்கிட்டு இந்த ஆமா சாமி நீங்களா பச்சை குத்துறவரா நல்லா குத்துவீங்க சாமி தம்பி நீங்க தப்பா நினைக்காதீங்க பச்சை சினிமா ஹீரோனிக்கு முதற்கொண்டு நான் தான் குத்துவேன் சினிமா நடிகர் இருக்கலாமா யார் குத்தி இருப்பீங்க நான் தான் இப்ப இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் சாமி நீங்க வரல நயன்தாரா தமன்னா திரிஷா காஜல் அகர்வால் எல்லாத்துக்கும் நீங்க தான் குத்துனீங்க நம்ம ஊசி நல்ல முரடா இருக்காது சாமி நல்ல ஷார்ப்பா இத்தனை குண்டா இருக்கான் சின்ன ஊசியா குத்துனன்னு வச்சுக்க நெரிச்சு சித்திரம்பு கடிச்ச மாதிரியே இருக்கான் நல்லா இருக்கும் சாமி நல்லா எனக்கும் ரொம்ப நாளா பச்சை குத்தணும்னு ஆசை நீங்க எனக்கு ஒரு தடவை பச்சை குத்துறீங்களா அதெல்லாம் குத்துவேன் நீ எதுல குத்துற உங்களுக்கு சாமி பேரை குத்துறோம்னா கையில குத்தலாம் சரி நம்ம ஊர் சாமி ஐயனாரா ஆமா குத்தலாம் இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல ஆயிரம் தொங்கி இருக்குமே என்னது இந்த மாதிரி காடா சண்டாடி தொங்கி பாக்குறாப்லையாப்பா இல்ல தொங்கல உங்களுக்கு அதனால இன்னும் கல்யாணம் ஆகலன்னு எனக்கு தெரியும் கட்டி வச்சிருக்கேன் ஆமா தெரியும் ஆமா நீங்க என்ன பண்றீங்க காரக்குடி ஐயப்பா டெக்ஸ்டைலுக்கு வந்து பெல்ட் இன்னும் பலமா இருக்கு ஆமா இல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா புருஷன் பேரை இங்க குத்தலாம் கையில ஆமா நீங்க யாராவது கள்ளத்தனமா விரும்புறீங்கன்னு வச்சுக்கிறீங்க கள்ள புருஷன் அத்தாடி சொல்றேன் நம்ம அகராதியில அந்த பழக்கமே இல்ல சாமி உத்தமி புத்துனியா வாழ்றே பொம்பளை ஆமா எவனா இருந்தாலும் நேரடி தாக்குதல் தான் இன்னொரு சாமி இந்த கள்ளத்தனமா வந்துட்டு போற பழக்கம் நம்மளுக்கு பிடிக்காது நம்ம வர்க்கத்துல அப்புறம் வீட்டை காலி பண்ண சொல்லிடுவாங்க சாமி இன்னொரு விஷயம் சாமி இப்ப நீங்க கள்ளத்தனமா யாரையும் விரும்புனீங்கன்னு வச்சுக்கிறீங்க லவ் பண்றது வீட்டுக்கு தெரியாம காதல் பண்ற பாருங்க அவங்க காதல் பண்ணவனே அவங்க டார்ச்சர் தாங்க முடியாது ஆமா என்னை உண்மையா காதலிக்கிறியா என் பேரை பச்சை குத்தும்பாங்க இது வீட்ல அம்மா அப்பாக்கு தெரிஞ்சா செருப்படி பிஞ்சு போயிடும் ஆமா சில செருப்புல பிய சோத்துக்கிட்டு சப்புன்னு கொடுப்பாங்க சில சமயம் நச்செருப்பு கொடுப்பாங்க கையில குத்தாட்டி நெஞ்சில குத்துறாங்க டார்ச்சர் பண்றாங்க நீங்க வாட்டுக்கு நெஞ்சில குத்திட்டு நிச்சுக்கிறீங்க குளத்துல குளிக்க போகும்போது பாவடைய ஊத்து மஞ்சள் விருட்டுன்னு தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கிறீங்க இல்ல உடம்புல தேப்பியே வருங்க தேய்க்கும் போது பக்கத்துல உள்ள பொம்பளை பார்த்துட்டாலும் ஆபத்து ஆமா ஆத்தாடி ஆம்பளைக்கு தெரிஞ்சா கூட ஒத்த பொம்பளைக்கு தெரிஞ்சா ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி ஆயிரும் ஊர்வாய கூட உளவாய கூட மூடலாம் ஊர்வாய மூட முடியாது தினத்தந்தியோட வேகமா போகுது ஆமா செருப்பு கழட்டி அடிச்சு விடுவாங்க சாமி அப்புறம் குடும்பம் குட்டி ஏத்திக்கிறேன் அப்ப எதுல குத்துறது நான் ஒரு இடம் சொல்றேன் என்ன அங்க மட்டும் நீ பச்சை குத்து அங்க நான் குத்துனா அது யாரு கண்டுபிடிக்க முடியாதா அம்பமையும் கொம்பனா இருந்தாலும் எப்படி அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியாது
என்ன சொல்ற? அப்படி ஒரு இடம் இந்த உடம்புல கல்யாணம் ஆனா புருஷன் பார்க்காத உடம்பு ஏதாவது இருக்கா? அப்புறம் எல்லா பக்கமும் தெரிஞ்சு போகுமே. ஐயா நான் சொல்றேன்ல, நான் நிறைய பேருக்கு குத்திருக்கேன். அந்த இடத்த மட்டும் எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தாங்க உங்களையே போடுறேன். நீங்க எப்படி எல்லா இடத்துலயும் குத்துறீங்கன்னு. வீட்டுல எப்படி இல்ல எல்லா இடத்துலயும் குத்திட்டு வீட்டுல போய் சும்மா படுக்கிறீங்களா? சாமி எந்த குத்த பேசுற சாமி? நான் பச்சை குத்துறத சொல்றேன் சாமி. எல்லாரும் எங்க இப்ப ஒரு ஹோட்டல் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் சாப்பாட சுவையா ஆக்கி போடுவோம். ஆனா நம்ம கடை சாத்த நம்ம சாப்பிடுறதுக்கு நேரம் இருக்காது, சாப்பிடவும் மாட்டோம். இப்ப அந்த அண்ணன் பானிபூரி விக்குது, அந்த அண்ணன் உட்காந்து தின்னுட்டு இருந்தா வியாபாரம் பார்க்க முடியுமா? அடுத்தவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். அது மாதிரிதான் நீங்க வெளியே குத்துறதோட சரி வீட்டுல. சாமி வீட்டுல குத்த மாட்டேன் நீ சொல்றியா சாமி? நான் கேள்விப்பட்டேன் சாமி. ஒண்ணும் பிரச்சனை இல்லை சாமி, நீ வேணா வா சாமி. நான் தான் ரெடியா இருக்கேன் சாமி, அவளும் ரெடியா இருக்கா. உன்னால குத்த முடியாது சாமி. ஏற்கனவே என் குடும்பம் குண்டிய தூக்கிட்டு நிக்குது சாமி, நீ வர வேண்டாம். நீ இங்கே இருந்துக்க, மதுரையில இருந்துக்க, நான் காரைக்குடியில இருந்துக்கிறேன் சாமி. சரி எந்த இடம்? நான் சொல்றேன் பாரு ஒரு இடம். என்ன இடம்? அந்த இடத்துல மட்டும் பச்சை குத்து எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. எப்படி? பாரு நல்ல கம்பு கூட தூக்கிக்க, இதுல குத்து, மசுரை பூரா வளர்த்துரு, ஒன்னும் தெரியாது. ஆனா மசுரை எடுத்துட்ட செருப்ப கழட்டிட்டு பிய தொட்டுக்கிட்டு அடிப்பாங்க சாமி. உனக்கெல்லாம் அறிவு இருக்கா அறிவு இல்லையா? குத்துறதுக்கு இடமா இல்ல? ஏய் கைய தூக்கிட்டு கம்கட்டலையா குத்துவாங்க? உனக்கு இஷ்டம்னா குத்து, இல்லனா உன் வேலைய பாரு. ஏய் முகரே பாரு. ஏய் அதுக்குன்னு ஒரு நாகரிகம் வேணாமா? குத்துறத நீல பச்சை எப்படா என்னன்னு பேசிக்கிருக்காங்க. அடுத்த ஆளு வரிசையில இருக்கு. ஆமா இல்ல குத்தி விடுங்க. இந்த பொம்பளை புள்ள நாங்க வேற நிக்கிறீங்க. என்னடா இது விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கு? எனக்கு காலு கம்கட்ட தூக்கி குத்துறாங்க. உங்களுக்கு எல்லாம் வந்தீங்கன்னா கை கம்கட்டு, உங்களுக்கு எல்லாம் காலு கம்கட்டா ஒழுக்கமா உட்காருங்க. நீ என்ன விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க? பொளப்ப கெடுத்து. ஆமா ஏயா இதெல்லாம் ஒரு பொளப்பாயா? மானகட்ட பொளப்பு. நீ என்ன பொளப்பு? நீ சோத்த திங்கறியா? நீ சோத்த திங்கறியா? சோத்த பிய திங்கறியா? ஒரு பொம்பளை புள்ளட்ட இப்படி பண்ணாத. குத்துறத எங்க குத்துவாங்க? ஏன் பொளப்ப கெடுத்தனா நீ நல்லா இருக்கவே மாட்டே. ஓ பொளப்பு காய்ச்சிக்கு சோத்த புச்சு புடி புச்சு. போது ஆம்பளை ஆச்சன் பாக்குறேன். பொம்பளை ஆச்சன் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆள பாரியா? என்ன நீ பச்சிக்கிட்டு இருக்க? பச்சை குத்துறத இதுல கம்கட்டல குத்துறாங்க. வாங்க உளிச்சு பச்சிக்கிட்டு இருக்க. ஆள வாய் முகரை மூச்சு. நீ முதல்ல கட்டிட்டு போனா குடும்பம் வளங்க மாட்டியாப்பா? கட்டிட்டு போனா குடும்பம் குண்டியா வைக்கிறம்பியா? எரிச்ச பச்சை கலப்பிட்டு இருக்காங்க. எனக்கு கடுப்பு முட்டத வர வளந்து உன்னை போட்றிய போட்டு என்ன பேசிட்டு இருக்க? உன்னை பிரச்சனை கொட்டவா? பேச போடா போ. நாய் கொலைச்ச மாதிரி இருக்கு. இப்ப என்னடா இது? என்னடே ஒரு நாய வேணாமா? பச்சை எதுலயா குத்துவாங்க? எதுல குத்துவாங்க? பச்சை பச்சை குண்டியா குத்த வந்து ஏண்டி சனிய பிடிச்சவளே அங்கயா குத்த வந்து ஏன் புள்ள பையன் கிடக்குறா நீ? என்ன நாயவனே? ஒரு இது வேணாமா? இல்ல நீங்க குத்துனாத்தே அந்த பொம்பளை சும்மா இருக்கும் போல. ஏய் இந்தரு இந்தருவே இங்க வாவே. என்ன வேட்டியா உக்குற என்ன? இந்தருவே அவசாலம் பையன் அங்க என்ன பண்ண போறாப்ல? நாய் வேணாமா? யாருமே வேணாமா? ஏய் அப்படின்னு இந்த 3 வயலுங்க இதுல தான் போக்கஸ் போகுது. எதுல போனாலும் 40 போட்டிருக்கேன், ஒன்னும் பண்ண முடியாது. இது அவுக்கிறதுக்குள்ள அவன் கிளம்பிடுவான். அவன் ஷார்ப்பா பிளேடு கத்தி வச்சிருக்கான். லைட்டா போட்டான்னா 40 அர்த்தம் விறுவிறுன்னு பறந்துக்கும். அத நீங்க யோசிக்க வேண்டாம், அங்கே ஓபன் பண்ற மாதிரி தான் வச்சு தைச்சிருக்கேன். நாகரிகமா பேசி நீ நாகரிகமா பேசியா? நாகரிகத்துல போட்டு ஒரு பொட்ட நாயை விட்டுக்கிட்டு உழப்ப. ஓ நாகரிகத்துல கழுதைய விட்டு உழப்ப விட. நாகரிகத்துல போட்டு ஈயத்த காட்சி இதுல ஊத்த. ஓ நாகரிகத்துல ஈயத்த காட்சி ஊத்துனா ஆம்பளை யா தரித்திரமா யா தரித்திரமா தங்கனே ஐயா ஐயா பெரிய பாடி முண்டையா தங்கனே இவ சண்டாளி மகன் இந்த கோயில்ல கூட மண்ணவாரி தூத்துவாங்களே. ஆத்தாடி வேணாம் நம்ம வேற இடம் பாத்துருவோம். டேய் இந்தாடி ஓண்ட பழக்கலக்க வச்சு ஓடுதே ஓண்ட போறது ஓடுதே. நீ மோதி பாரியா? என்ன பொம்பளைனா உனக்கு அவளை அழகா பொம்பளை தான. டேய் அதுல அடிக்காத, ஏற்கனவே சப்பட்டை பறிஞ்சு போய் கிடக்கு. உனக்கு ஒரு நியாயம் இல்லையா? பொதுவாவே பெண்கள் சண்டை வந்தாலும் அழுக வந்தாலும் இப்படித்தான் அடிச்சுக்கிட்டு அழுவோம். அது எங்க பழக்கம். என்ன பழக்கம்? ஏய் அப்படி சொல்லாத. பொம்பளை அழுகிறதுல ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? எப்படி? ஆத்தா பெண்ணு அழுகிறதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. சொல்லுங்க. தலையில அடிச்சுக்கிட்டு அழுவா ஒரு பெண்ணு. ஆமா. நெஞ்சிலே அடிச்சுக்கிட்டு அழுவா. ஆமா. வயிற்றுலயும் அடிச்சுக்கிட்டு அழுவா. ஆமா. இதுல அழுகிறதுக்கு கூட நம்ம தமிழர்களுடைய பண்பாடு காரணத்தோட தான் வச்சிருக்கேன். ஆமா. சும்மா இல்லையா? தான் பெத்த மயன் ஏதாவது செத்துட்டான்னு வச்சுக்க, நான் ஒரு பிள்ளை குழந்தை பிறந்து அவன் ஏதாவது ஒரு விபத்துலயே இதுல செத்துட்டான்னு வச்சுக்க, நான் பெத்த மயனே இந்த வயிற்றுல நாடா குடியிருந்தா அப்படின்னு அடிச்சுக்கிட்டு அழுவா. அது காரணம் என்ன? அவன் இருந்த இடங்கிறனால இந்த வயிற்றுல அடிச்சுக்கிட்டு அழுகிறா. தலையில அடிச்சுக்கிட்டு அழுகிறாள்ல, அதுல ஒரு காரணம் இருக்கு. செய்யக்கூடியாத ஒரு தவற
தெரியாம செஞ்சுட்டான்னு வச்சுக்க ஒரு பெண்ணு, இந்த புத்தி தானே இதுக்கு காரணம் அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு அழுவா. ஆமா. நெஞ்சில அடிச்சுக்கிட்டு அழுகுறான்னு வச்சுக்க, அதுலயும் ஒரு காரணம் இருக்கு. யாரு? கட்டுன புருஷனோ காதலனோ செத்து போயிட்டான்னு வச்சுக்க, இந்த நெஞ்சில தான்டா குடியிருந்தேன் நெஞ்சில அடிச்சிட்டு அழுகவே மாட்டேன். கை தட்டலாம் பெண்கள் எல்லாம். நம்ம பண்பாடோட ஒரு வரமுறை வச்சிருக்கேன். வெக்கையில கையை எடுக்க வேற யாருக்குமே அந்த ஒரு மாதிரி வரமுறை இல்லத்தா, நம்மளுக்கு மட்டும் தான் அப்படி வச்சிருக்கேன். நம்ம எல்லாம் பெருமையான ஆளுகத்தா, அது தெரியாம. அதனாலதான் முப்படை வீரர்களுக்கு தலைவரா முதல் முறையா ஒரு தமிழனை முப்படை வீரரா தேர்ந்தெடுத்து மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கு. ராஜா சுப்பிரமணியம். அவர் 37 வருஷமாக ராணுவ படையில அதிகாரியா இருந்திருக்காரு. 2 முறை வந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு, பத்மபூஷன் அவார்டும் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு தமிழன் எங்க போய் சாதிச்சுட்டு இருக்கேன் தெரியுமாங்க? தமிழனுக்கு மாதிரி பெருமை எந்த நாட்டிலையும் கிடையாதுங்க. ஒரு விஷயம் தான் நான் தெரியாம தான் கேக்குறேன். முப்படைக்கும் ஒரு தலைவனை போட்டிருக்காங்களே, ஒவ்வொரு படைக்கும் ஒவ்வொரு தலைவனை போட வேண்டியதானே? ஏன் முப்படைக்கு ஒவ்வொரு படைக்கும் ஒவ்வொரு தலைவர் இருப்பாரு. இப்ப ஒவ்வொரு சங்கத்துக்கு ஒவ்வொரு தலைவர் இருக்காரு. ஆமா. இந்த சங்கத்தை பூரா சேர்த்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா எல்லா சங்கமும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டிய விஷயம் வரும் பாத்தீங்களா? அதுக்கு பொதுவான தலைவர் ஒருத்தர் இருக்காரு. அதுதான் தலைவர். சரி, நம்ம அதுல குதிக்க வேணாம். அதுல குதிச்சோம்னா இல்ல, நம்மள தான் சொல்லல, பொதுவா சொல்றேன். பொதுவா இருக்கட்டும். என்ன தொழில் பண்ற? என்ன நீ என்ன பாத்து? உன்னைய பார்த்தேன் சொன்னேன். என்ன பா? அங்க கைய வைக்காத, எனக்கு விண்ணு தெரிக்குது. அடச்சே. என்னையா கேள்வி கேக்குற? என்னைய பார்த்து அந்த வார்த்தை உனக்கு கேட்க எப்படி மனசு வந்தது நாதா? அல்ல முண்டமா இருக்காடா. ஐயோ, ஓயாம அத சொல்லாத. எனக்கு முண்டமா நின்னா கூட ஓயாவுங்க தான் வந்து தொலையுது. பின்னாடி எதை நீ பாக்குற? அருமையா இருக்குடா. அருமையா இருக்கா? சரி, என்ன தொழில் பண்ற? உன் கண்ணு வச்சு 2 நாளா காய்ச்சல் அந்த நாடகத்தை முடிச்சிட்டு போய் எனக்கு மறுபடியும் சொல்லாத. என்னால ஊசி குத்து வாங்க முடியல. நான் ஒரு ஊசி வச்சிருக்கேன், அதை குத்துற. அந்த ஊசி நல்லா இருக்கு. அதுலதான் மொன உடஞ்சு போய் கிடக்கு. என்னம்மா குத்துறதுக்கு தெரியும்? இருக்கட்டும், எங்க அண்ணன் இடைவெட்டி கண்ணெண்ணெய் சாணக்கல்ல வச்சிருக்காரு, அதுல தீட்டியாவது நான் பண்ண மாட்டேன்னா. வியாபாரம் என்ன வியாபாரம் தெரியுமா? என்ன வியாபாரம்? தேனி விக்கிறேன். என்னைய பாருவே. சொல்லட்டி விட்டு அடிப்பேன். நான் பிறந்தவனே எங்க அம்மா ஜாதா கரண்ட நோட்டை தூக்கிட்டு போச்சு. எதுக்கு என்னன்னு தெரியல. இவன் படுவாயி பைய பறந்துகிட்டு நாக்க துளாக்கிட்டே கிடக்கிறேன். இவனுக்கு என்ன தோஷம் பாருங்க, சோசியக்காரரே அப்படின்னுச்சு. சோசியக்காரன் நோட்டை விரிக்க வக்கா மக்கள் அந்தாலும் சொல்லிட்டேன். என்னன்னு? ஓ மயனுக்கு பெரிய கர்நாக தோஷம் இருக்கு. கர்நாக தோஷம். எந்த பிள்ளைகளை பார்த்தாலும் நாக்க நீட்டிடுவேன். சண்டால பாவி, எங்க இத்தனை நாள் நீ எங்கடா இருந்த? உனக்கு தெரியுமாடா? எனக்கு என்ன தோஷம்னு கேளு. உனக்கு என்ன? எனக்கு செவ்வாய் தோஷம். இந்த செவ்வாய்க்கு அந்த நாகன் சேர்ந்தாதான் சரியா இருக்கும். எவன் நாக்க நீட்டிக்கிட்டு வர்றானா அவன் தான் எனக்கு புருஷனா. ஏன்னா லைட்டா கட்டி பிடிக்கிறோம்னு சொல்லி இந்த மாதிரி ஐயா நம்மளை காப்பாத்திட்டாரு வர இந்த காஞ்சரகுல ஐயனாரு. ஆமாங்க, வந்தது வந்தீங்க, அதை ஒருக்கா செஞ்சுட்டு போங்க. அப்படியா? நீங்க என்ன பண்றீங்க? தேன் எடுங்க. நாளைக்கு என்ன பண்றீங்க? உங்க தேனு நல்லா இருக்குமா? ஐயோ இருங்க, உங்க தேனு பொந்து தேனா? நம்மளுது பொந்து தேனு. நீங்க பொந்துக்குள்ள போய் தான் தேனை எடுத்துட்டு வரணும். கொம்பு தேன் பொந்து தேன் ரொம்ப பிடிக்கும் அண்ணனுக்கு. தண்டராஜனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதா எப்படி 100 மில்லியா 50 மில்லியா தான்? அதுல இளைச்சவன் தான் தாளம் போடுற பூமி. அங்க வாரு, இந்த நண்டி இருந்தா எப்படி இளைச்சிருக்கு? ஒரு பாட்டில் என்ன விற்கிறேன்? விக்கிறதுலாம் இல்ல, ஓன் யூஸ். ஆமா, அது வந்து சாப்பிட்டு போறதே. சொந்தம் தான். எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு கொஞ்சோண்டு கொடுப்பேன். அப்படியா? சரிம்மா, உன் தேவை எடுத்து சொல்லு. இப்ப போய் சொக்கா மாட்டிட்டு வந்து. ஆத்தாடி, ஆளு பயங்கரமால நாக்க நீட்டுறாரு. இந்த ஆளு மதுரையில இருந்திருந்தா இந்நேரம் என் எத்தனை வேலை முடிஞ்சிருக்கும். இத்தனை வருஷத்தை கெடுத்துட்டானே நாசமத்து போறவன். அப்புறம் சேனக்க வந்திருக்காப்ல. நல்லா குத்துவே. வேணாம்ப்பா, நான் துறவரத்தை மேற்கொண்டுட்டேன். நீ குத்துனா என்ன, குத்தாட்டி என்ன? நான் வந்துட்டு சொக்கா மாட்டிட்டேன், நான் ஆயத்தமாயிட்டேன். கண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு, ஒண்ணுக்குள்ள பொண்ணு இருக்கு.
இந்த பொண்ணு கிட்ட என்னதான் இருக்கு கண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு ஒண்ணுக்குள்ள பொண்ணு இருக்கு பொண்ணு கிட்ட என்னதான் இருக்கு இந்த பொண்ணு கிட்ட என்னதான் இருக்கு முகம் வெட்டையும் காட்டுறா முன்னால மனசொக்குது மச்சான் பின்னால ஒரு பாட்டொன்னு பாடுற கண்ணால இத பார்த்து உருவுறா மச்சான் முன்னால ஐயே முக விட்டையும் காட்டுற முன்னால மனசொக்குது மச்சான் பின்னால என்ன பண்ற உன் முகரையில முள்ள விட்டு சாத்த கிளப்ப விடாம கட்டிக்கிட்டு இருக்கேன். என்னத உருவாஞ்சூருக்கு போட்டேன். அங்க பாரு நீ கட்டுறது அந்த பையன் குறு குறுன்னு பாக்குறியா? இருக்கட்டும் ஏன்ட்ட பார்த்து என்ன பண்ண போறேன்? கட்டி பிடிக்கும் கரடிக நம்புங்க எட்டி மிதிக்கும் யானைக நம்புங்க ஸ்டிக்கர் போட்டு காரியவ நம்பாதீக அப்புறம் சீரழிஞ்சு பிஞ்சிலைய வெம்பாதியே நவளத்தா ஐயக்கலாமா உருண்ட மண்டையா அமெரிக்க மண்டையா. நான் சொல்லும் போதும் குண்டியை திரும்பிட்டு அங்கிட்டு பாக்குறீங்கடா. முக்கியமான விஷயம் சொல்றேன்டா, இங்கே பாடுறா. ஒழுங்கா நம்ம 2 பேரும் நாடகம் நடிச்சுட்டு போகணுமா இல்ல நான் ஏதாவது குண்டக்க மண்டக்க பண்ணி உன்னை ரேப் பண்ணணுமான்னு நீனே ரேப்பா தெரியும் அப்படின்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாது. I don't like it. நீ அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க. அதில் பின்னது மதிதான் தன்னே நானே 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 விழுத பதினேறாயிரம் தன்னே நானே 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 விழுத விட்டு அதை விழுத விட்டு என்ன வெறியண்டு போய் தெரியுதாப்புல நான் என்ன செய்வேன்? ஐயாப்பா ஓடி வெளியுமா ஐயா என்னையா குண்டிய கடிக்கிறாப்ல ஐயாப்பா ஐயா கொஞ்ச நேரத்துல கடிச்சு துப்பிருப்பாப்லையே. அக்காவை கடிக்கிறா வந்து காப்பாத்தாம கை ஏன்டா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? என்னன்னு கேளுங்கடா. அம்மா ஐயப்பா விழுத விட்டு கீழறங்கி விதிக முடிக்க போறேன் தன்னே நானே 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 ஓ விதிக முடிக்க போறேன் தன்னே நானே 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 கொண்டா போட்டு ரவுண்டு கொண்டா மேல போட்டு கொண்ட மேல கொண்டா போட்டு ரவுண்டு கொண்டா மேல போட்டு மேல கொண்டா போட்டு ரவுண்டு கொண்டா மேல போட்டு கொண்டா மேல கொண்டா போட்டு ரவுண்டு கொண்டா மேல போட்டு எப்பதான் நீ முகத்தை பார்த்து ஆடுவ? எனக்கு முகந்தம் எனக்கு அவர் அப்ப எதை பார்த்தேன் ஆடுறாரு? எனக்கு முகந்தம் பாக்குற மாதிரி இல்லையா? அதானே முண்டமா தெரியுது.
ஐயோ குலசாமி கோயிலுக்கு கூட்டமாக வந்திடுவான். குலசாமி கோவிலுக்கு இப்ப கூட்டாக ஒன்று சேர்ந்து வச்ச பார்வதி ராசடி மச்சாங்குடி மாராசடி வச்ச பார்வதி ராசடி மச்சாங்குடி மாராசடி தேவியே வந்தன பூசவா சந்தன வச்ச பார்வதி மச்சாங்குடி மாராதடி வெத்தலை மடிச்ச கொடு மாமா மத்தத வெளிய சொல்லலாமா. வெத்தலை மடிச்சு கொடு மாடே மத்தத வெளிய சொல்லலாமா. வெத்தலை மடிச்சு கொடு மாமே மத்தத வெளிய சொல்லலாமா. பொம்பளை பிள்ளை பின்னாடி கையை விட்டு உள்ள ஐயா ஐயா உள்ள விட்டு கொடையிறாப்பிள்ளைய. ஆமா அப்போது பார்த்த புள்ள இவ அடையாளம் தெரிய புள்ள. அப்போது பார்த்த புள்ள இந்த அடையாளம் தெரிய புள்ள. அப்போது பார்த்த புள்ள இவ அடையாளம் தெரிய புள்ள. அட என்னமோ பண்ணுறா என்னமோ பண்ணுறா என்னமோ சொல்லுறா என்னோட தெளிகம் இல்ல அது என்னன்னு புரிய புள்ள. அப்போது பார்த்த புள்ள இப்போது தெரிய புள்ள. அப்போது பார்த்த புள்ள எப்போது நடக்கும் புள்ள. நோ 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 பேக் ஸ்டாப் நோ ஃப்ரெண்ட் ஸ்டாப் தான். ஆமா ஐயர் மீன் பிடிக்க போனேன் ஆத்துல ஒரு அண்ணா மீன் மாட்டிக்கிச்சு செத்துல. ஆயிரம் மீன் பிடிக்க போட ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. கல்யாணத்தை சொல்லி போட்டேன் நேர்ல கல்யாணத்தை சொல்லி போட்டேன் நேர்ல உனகை பிடிச்சி கொண்டாடுவேன் ஊருல ஐயர் மீன். ஆயிரம் மீன் பிடிக்க போட ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு. அம்மா 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 பணியாரம் சுட்டு தரியா என் பொண்டாட்டி பணியாரம் சுட்டு தரியா. இப்படித்தான் சொன்னேன். புதுக்காரு வாங்கி பழனிக்கு கூப்பிட்டேன் வந்தே விட்டேன். அந்த கோயில போய் கெடுக்கவா? என்ன பண்றது யாரு கண்டுபட்டுச்சோ புளிய மரத்துல கொடுத்து அது போனதே மிச்சம். பணியாரம் சுட்டு தரவா என் பொண்டாட்டி பணியாரம் சுட்டு தரவா. ஆப்பா சுட்டு தரவா என் பொண்டாட்டி ஆப்பா சுட்டு தரவா. கஞ்சு முட்டா சேல கட்டி பண்ண போட்டு பண்ண ஓட்டு அட்டே பண்ண போட்டு கஞ்சி கொண்டு போற பல நெஞ்சுக்குள்ள நிவாரியா. கஞ்சி கொண்டு போற புள்ள நெஞ்சுக்குள்ள நிவாரியா புள்ள.
பஞ்சு புட்டா கட்டி பட்டு பண்ண வைக்க போட்டு மைக் அங்க இருக்கு. சாரி, ஐ அம் வெரி வெரி சாரி. அது பழைய மண்ட மைக் நினைச்சிட்டே புதுசா போட்டிருக்க மைக். இல்ல இல்ல, இந்த மைக்கே என் வாய்க்குள்ள போடணும். நீங்க டவுட்டா எல்லாம் நினைக்க வேணாம். இந்த மண்டையை பாருங்க, என் வாயை பாருங்க. ஏய் அதாடி, இந்த மைக்கே போகுதுண்ணா. ஐ லவ் யூ. ஐ டு லவ் யூ. என்னைய பிடிச்சிருக்கா? பிடிச்சிருச்சா? சிக்கலை பிடிச்சிருச்சான்னு கேட்டேன். பிடிச்சிருச்சு. என்ன பைத்தியமா? ஆமா, காதல் பண்றவங்க பின்னாடி பைத்தியம் பிடிக்கும். கிட்டவா. என்ன கிட்டவா? சி, எங்க அம்மா சொல்லியிருக்கு. என்ன? ஆம்பளை கூப்பிட்டா போகணும்னு. ஆமா, நான் பொம்பளை இல்ல. மணி என்னங்க அண்ணா, மயிரை புடுங்க போறேன். நீ வரியா? வேணாம், நீ பேசாம இரு. இப்ப கொத்தனார் வேலை பார்த்தோம்னா சாந்தலி கொடுக்க ஒரு ஆளு, கல்லளி கொடுக்கலாம் ஒரு ஆளு, மட்டப்பளையை எடுத்து கொடுக்கலாம். அதுல 4-5 ஆள் கூட தேவைப்படும். இதுக்கு ஒத்தாள் தான் இண்டிவிஜுவலா தான் மீட் பண்ணணும். அது நீங்களா தான் சொல்லிக்கிறீங்க. அதுக்குன்னு நான் சவுத் ஆப்பிரிக்கா பிளேட் ஏற்றி அவனை விட முடியும்? மணி, என்ன நீ பிடிச்சிருக்கா? தம்பி கண்டராசு, என்னண்ணே என்ன பண்ண போறீங்க? அண்ணே, 27 வருஷமா நாடகம் ஆடி ஒரு மயிரும் மிச்சம். சரி, இந்த வரக்கூடிய டான்ஸ்கார் பிள்ளைகளை இப்படி போட்டு பிதிக்கி எடுக்கிறேன் பாரு. ஆமா, இது ஒரு மயிறு மட்டும் தானே மிச்சம். நல்லா வச்சுக்க. பேசாம கொஞ்சம் அமைதியா இருந்தேன். உன் காலில் விழுந்து கும்பிடுறேன். எங்க உதவி எதுவும் தேவைப்படுதா? ஒன்னும் எந்த உதவியும் தேவைப்படாது. அப்படியா எனக்கு காலு இழுத்துக்கிட்டு இருந்தாலும் இழுத்துக்கிட்டாவது செய்வேனே தவிர உங்களை கூப்பிட மாட்டேன். சரிங்க. மணி, யார் சத்தம் போடாதியா? லவ் பண்ண போறாப்ல தண்டராஜ் என்ன? என்னை விட்டுட்டு வேற யாரும் இந்த அம்மா அப்பா நல்லா இருக்காங்க. அம்மா அப்பா இன்னும் சாகலண்ணே, நல்லா இருக்காங்க. பேசாம இருந்தேன். ஏமணி இரு, தண்டராஜு பேசாம இருக்கியா? வேலை மயிர பரியா கட்டு புளிச்சிய கலப்பு. டேய், நீ அடி விட்டு மண்டை உடஞ்சு நாளைக்கு வந்து இந்த நாடகம் நினைக்கிறேன், பட்டாபிஷேக நாடகம். அதுல இப்பவே பிள்ளி கொடுக்குற மாதிரி ஐடியா பண்ணிடாத. பேசாம இரு. நாளைக்கு நம்ம போறோம், மயிரை புடுங்க போறோம். ஏமணி, என்னைய விட்டுட்டு இந்த சோளாபுரி விற்கிறதோட போயிருவியா? அவன் நல்லா வித்தானா அவன் கூட போயிருவேன். ஏய், அவர் ஆளை காண, நீ பெரிய ஆளு, இந்த இருக்காரு வயசான ஆளு. அப்பா அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அப்பா கூட போய் வியாபாரத்தை பார்த்துருவேன். அவர் நம்மள மூத்தவர் இருக்கட்டும். ஏமணி, என் காதல சொல்லவா? என்ன? உண்மைதான், டெம்பரா இருக்கும். டெம்பரா இருக்கா? சுவாமி நாதா நாதா ராதா, என் காதல சொல்கிறேன். நீ பேர் பண்ண காதல். ஹலோ 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 ஹலோ, ஏடி கள்ளச்சி என்ன தெரியலையா? ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா? நெஞ்சு நோங்குது நோங்குது பொண்ணு, உன் கால் ரெண்டும் போகுது பின்ன. நான் முத்தமோட துடிக்கிறேன் ஒண்ணு, நீ முள்ள கட்டி அடிக்கிற கண்ணு. நீ காய்தானா பழந்தானா சொன்னா என்ன? ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா? ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா? நெஞ்சு நோங்குது நோங்குது பொண்ணு,
உன் காடந்தும் போகுது பின்ன நான் முத்தமோட துடிக்கிறேன் ஒண்ண நீ முள்ள கட்டி அடிக்கிற கண்ண நீ காய்தானா பழந்தானா சொன்னா என்ன ஏடிகள் வச்சு என்ன தெரியலையா ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா போல வந்து அங்க இங்க மேல அத்துமான காத்த விட்டு அத்து கெட்டு போவேன் முள்ளு தச்ச ஆடு போல நெஞ்சு கூலி நோக முட்டையிட்ட காடை இங்க காட்டமிட்டு போக ஜனகாட்டு கோமிய கூட ஒரு வாரம் மாசம் வரும் சொல்லும் மறுநாளும் மாறிவிடும் நாமும் வழக்கு இருக்குல வல்ல என் புத்தியில் வேறொன்றும் இல்ல நான் உடம்புக்கு பிறந்தது புள்ள சொன்ன ஒரு சொல்லு மாறுவதில்லை நீ காய்தானா பழந்தானா சொன்னா என்ன ஏடி கள்ளச்சி என்ன தெரியலையா ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா கொல்லங்குடி தாலுகாவில் பொம்பளைக்க பஞ்சம் ஆகமப்ப ஒன்ன கண்டு ஆடி போச்சு நெஞ்சம் ஐயா முத்தம் ஏய் 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 பேட்டை ஊரிரா ஐயா ஏய் ஐயா நான் என்ன செய்வேன் என்னென்ன ஆச்சு உங்களுக்கு ஐயா ஐயா அந்த ஊருக்காரர் யாரா இருந்தா கொடுவாங்க ஏன் என்னவா இல்ல ஒரு 200 ரூபா கொடுங்க என்ன வளர்த்த ஐயா நீங்களா ஏன் என்ன விவரம் இல்ல நான் ஆட்டோ பிடிச்சி நான் மண்டல் நகருக்கு போய் அப்படியே பசி ஏறி மூடு கிளம்பிருச்சா எனக்கு 1:30 மணிக்கு ஒரு பஸ் இருக்குயா நல்லா இருப்பியா கொல்லங்குடி தாலுகாவில் பொம்பளைக்க பஞ்சம் ஆகமத்த ஒன்ன கண்டு ஆடி போச்சு நெஞ்சம் பித்தம் கொஞ்சம் கூடி போனா இப்படித்தான் கெஞ்சம் சத்தமோடு நெஞ்சு கூட்ட சாத்தி வைய கொஞ்சம் கொடியோடு சக்கர வள்ளி அறியாம கலங்கு வைக்கும் அதுபோல பொம்பளை ஜாதி அறியாம மனசு வைக்கும் நீ பட்டுன்னு உள்ள வந்து நில்லு என் பொட்டுல அடிச்சு நீ சொல்லு அடி நமக்குள்ள எதுக்கிடி முள்ளு அடி நாவுக்கு தூரம் இல்ல பல்லு நான் முடிவோட ரெடி தாண்டி முடிவா சொல்லு ஏடி கள்ளச்சி என்ன தெரியலையா ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா நெஞ்சு நோங்குது ஒண்ண உன் கால் ரெண்டும் போகுது பின்ன நான் முத்தமோட துடிக்கிறேன் ஒண்ண நீ முள்ள கட்டி அடிக்கிற கண்ண நீ காய்தானா பழந்தானா சொன்னா என்ன ஏடி கள்ளச்சி என்ன தெரியலையா ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா வந்துருச்சு பின்னாடி போமா 1 கிலோமீட்டர் போகணும்ப்பா 1 கிலோமீட்டரா ஊரு முன்காக தன்ராஜ் ஆஹா ஏதோ என் மனசை கறக்கிட்டீங்க இது வரைக்கும் எந்த ஆம்பளையும் நான் ஏற எடுத்தே பார்த்தது கடவுளே இந்த ஐயனாரு நல்லா இருந்தா இருக்காரு எத்தண்டி பச்சை பொய் சொல்றாவர் ஏ அம்மா
டேய் ஏய் எனக்கு மதுரை அட ஓ மேல சத்தியமா ஐயே எம்மோ அட பரணி மேல சத்தியம்யா மறியலையே பரணியும் நானும் ஜாகலாம்னு முடிவு பண்ணிட்டேன் பரணியுமா அவளையும் சத்தியம் பிடிச்சு பண்றேன் என்ன நான் என்ன தப்பா சொன்னேன் ஒன்றும் பிரச்சனை இல்லடா இன்னைக்கு உலகத்துல பல பேரோட நம்ம காதல் புரிஞ்சு கொண்டு இருக்கோம் தப்பா நினைக்காத இதுதான் நம்ம சொல்ற முத பொய்யே அதுக்கப்புறம் தான் எல்லாமே மகளா அப்புறம் தான் இருக்கு வேட்டு ஊரா அதனால உங்களை பார்த்தோன்னு எனக்கு எப்படி தெரியுமா ஊரு முன் காதலே ஓ வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா என் தேகம் என் தேசம் என்னாலும் சந்தோஷம் என் தாகங்கள் தீர்த்திட நீ பிறந்தாயே ஓ வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா என் தேகம் என் தேசம் என்னாலும் சந்தோஷம் என் தாகங்கள் தீர்த்திட நீ பிறந்தாய் ஓ வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா ஓ மந்தொட்டதா இன்று செவ்வானம் போலாச்சு சொர்க்கமே பொய் பொய் என் சொர்க்கமே பெண்ணே என் சொர்க்கமே பொய் பொய் என் சொர்க்கமே பெண்ணே சூடிய பூச்சலவான விழாது வசந்தராஜா சுமந்த ரோஜா என் தேசம் என்னாலும் சந்தோஷம் என் தாகங்கள் தீர்த்திட நீ பிறந்தாய் வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா ஆராதனை நேரம் ஆலாபனை நாகம் நான் ஏதோ அப்படி கையெழுத்து கூப்பிட்டு வந்தா என்னமோ பண்ண பாக்குற என்ன பண்ண பாக்குற அப்போதே கேட்டவங்க என்ன செய்யறேன்